சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ செம்ம கான்ல இருக்காளே. ஓ புரிஞ்சு போச்சு. பணம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு போன் பண்ண சொன்னேன்ல. ஷோ சுத்தமா மறந்தே போயிட்டேன். நீங்க போன் பண்ணலனா என்ன? உங்களுக்கு பதிலா மண்டபத்து ஓனர், கேட்டரிங் காரர், ஈவென்ட் காரர்னு எல்லாரும் எனக்கு போன் பண்ணி உங்க பெருமைய சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், அவங்க எல்லாரும் ஏன் அப்பாவுக்காக மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குற பணத்தை விட பாதி பணம் வாங்க சம்மதிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க வேற போய் ஆதரைக்காக குறைச்ச மாதிரி எனக்காகவும் கொஞ்சம் குறைச்சு பணத்தை வாங்கிக்கோங்கன்னு பேரம் பேசிருக்கீங்க இல்ல? சொல்லுங்க. இல்ல ஆதர, மண்டபத்துக்காரர்கிட்ட அமௌண்ட்ல ஏதாவது கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு நான் சும்மா பேச்சுக்கு தான் கேட்டேன். ஆனா அவரு பயங்கரமான ஆளு. மண்டப வாடகையில 10,000 ரூபாய் குறைக்கிற மாதிரி குறைச்சு கரண்ட் பில் இருக்குல்ல, அதை நைஸா நம்ம தலையில கட்டிட்டாரு. அப்படியா? அப்போ இந்த கேட்டரிங் காரர் கிட்ட நீங்க பேரமே பேசலையா? ஐயோ, நான் பேரெல்லாம் பேசவே இல்ல. அவர்கிட்ட எத்தனை ஐட்டம் போட போறீங்கன்னு கேட்டேன். 23 ஐட்டம்னு சொன்னாரு. அவ்வளோ ஐட்டம் வச்சா வேஸ்டா போயிடும், அதனால ஒரு 10 ஐட்டம் மட்டும் குறைச்சுக்கங்க, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் குறைக்க முடியுமோ அதை மட்டும் குறைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அவரும் ஒரு அமௌண்ட சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பணத்தை மாமாட்ட கொடுக்கலான்னு இதுல வச்சிருக்கேன். போது நிறுத்துங்க. சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க அவங்க கிட்ட என்ன பேசுனீங்க, ஏது பேசுனீங்கன்னு ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க தெளிவா என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டாங்க. நல்லவேளை அவங்க எல்லாரும் எனக்கு கால் பண்ணாங்க. அப்பாவுக்கு மட்டும் கால் பண்ணிருந்தா என் அப்பா எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாரு. இங்க பாருங்க, இந்த கல்யாண விஷயத்துல என் அப்பா ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும். இல்லனா இந்த கல்யாணத்தையே நான் நிறுத்திடுவேன். ஆதர, ஏன் இப்படி பேசுற? இப்ப என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கவே இல்லையே. அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதை சரி பண்ணிடலாம். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல ஆதர. சொல்ல ஆதர, நீ என்ன சொல்றியா நான் செய்யறேன். இத பாருங்க, யார் யார்கிட்ட எல்லாம் பேரம் பேசி பணத்தை குறைச்சு மிச்சம் புடிச்சிட்டு வந்தீங்களோ அதையெல்லாம் திரும்பவும் போய் அவங்க கிட்டே கொடுத்துட்டு வாங்க. இல்ல நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் பணத்தை கொடுத்துறேன். கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். எம்மாடியோ. அண்ணி அண்ணி அண்ணி, டீ சாப்பிட்டு போங்க. ரோஹிணி, உங்க அண்ணன் ஏன் இப்படி இருக்காரு? அவர் கல்யாண விஷயத்துலதான் இப்படி இருக்காரா, இல்ல வீட்லயும் இப்படிதான் இருப்பாரா? சொல்லு அண்ணி. அண்ணன் ரொம்ப நல்லவர் அண்ணி. ஏய், நான் ஒன்னும் அண்ணன் நல்லவரா கெட்டவரான்லாம் கேட்கல. பண விஷயத்துல ஏன் இப்படி இருக்காருன்னு தான் கேக்குறேன். காசு விஷயத்துல அவர் இப்படிதான் கணக்கு பாப்பாரா? இல்ல அண்ணி, அண்ணன் நல்லா தாராளமா தான் செலவு பண்ணுவாரு. பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல அண்ணி. சரி, நான் வரேன். அண்ணா, என்னென்ன பண்ண? அண்ணி ஏன் இவ்வளவு கோவமா பேசிட்டு போறாங்க? ஆதரைய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும், அத நான் பாத்துக்கிறேன். ஆனா ஆதர வந்தது, என்ன திட்டினது, கோவப்பட்டது, இது எதுவும் அப்பாவுக்கோ மத்தவங்களுக்கோ தெரியக்கூடாது. கடுகளவு விஷயம் தெரிஞ்சாலும் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது, சரியா? எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துட்டு கால் பண்ணுங்கன்னு சொன்னோம். அவர் போய் பணத்தை கொடுத்தாரா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே. இதெல்லாம் அப்பாக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு. அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைச்சேன். நான் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. சரி, அவருக்கு ஒரு போன் பண்ணி பாத்திர வேண்டியதான். அப்பா வந்துட்டீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க வாங்க சாப்பிடலாம். மடி, ஒரு நிமிஷம் இருமா. என்னாச்சுப்பா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்ப்பா? மடி, கல்யாண மண்டபத்துக்கு, கேட்டரிங்காரங்களுக்கு, ஈவெண்ட்காரங்களுக்கு மாப்பிள்ளை பணம் கொடுத்துட்டாராமா? இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேக்குறாரா, இல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறாரா? மடி, என்னடாமா? அது வந்து மாப்பிள்ளை பணம் கொடுக்க போனப்போ எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு போனாருப்பா. ஆனா அதுக்கப்புறம் போன் பண்ணலப்பா. ஆனா பணத்தை கண்டிப்பா கொடுத்துருப்பாருப்பா. ஓ, மடி, கல்யாண மண்டபத்துக்கு ஓனர் தான் கூப்பிடுறாரு.
ஐயோ, நடந்த எல்லாத்தையும் மண்டப ஓனர் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாரா? சுத்தம் போச்சு. சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சிவபிரகாசம். சார், மாப்பிள்ளை கிட்ட மண்டபத்துக்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டேன். மாப்பிள்ளை வந்து கொடுத்துட்டாங்களா? சார், என்ன சொல்றீங்க? அப்படிங்களா? சார், என்ன சொல்றீங்க?